சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இந்த செண்பகப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செண்பகப்பூ பிடிக்காதவங்களே யாருமே இருக்கவே முடியாது. சூப்பராக பிடிக்கும். இன்னைக்கு சாயப்பாவோட பாதத்தை ஷேரடியில் காலை ஆரத்தியில் அலங்கரிச்சிருக்கிறதே இந்த செண்பகப்பூ தான். அதனால அதை நான் தம்பனல்ல வச்சுருந்தேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் சாயப்பா கிட்ட உங்களோட விருப்பங்களையும் உங்களோட கவலைகளையும் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிருங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக நறுமணமாக மாறப்போகுது. சரிங்களா? சூப்பரான எண்ணங்களால் ஜொலிக்க போகிறீங்க. அதாவது சூப்பராக வாசமாக மனமாக உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. செண்பகப்பூ வாசம் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மரத்தை வச்சோன்னா அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாத்தையும் அந்த செண்பகப்பூ மனம் அப்படி இழுக்கும். நான் எங்கள் வீட்டில் ஆசையாக வச்சேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் வச்சேன். அடுத்தது காம்பவுண்டு சுவர் கட்டணும்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த சந்தன கலர் லைட்டு கலர் இருக்குல்ல, ஐவரி கலர், அந்த கலர் வச்சேன். சூப்பரான வாசம் குமு குமு குமுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அதோட மதிப்பே தெரியாது. மரம் ஃபுல்லாக இருக்கும். ரூபாய்க்கு 5 பூ 6 பூன்னு சொன்னாலும் கூட ஒருத்தரும் வாங்க மாட்டாங்களா. எங்கள் தங்கச்சி சொல்லுவான், மாணிக்கா ஒருத்திக்கு கொடுக்காத, ரூபாய்க்கு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க. நான் சொல்ல, இல்லாமல் வச்சுட்டு போகிறாங்க போ, இந்த ரூபாயில் வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் மரம் கொஞ்சம் பெருசாக மேலே தான் நிறைய பூக்கும். எங்கள் தலையில் கூட செண்பகப்பூ இருக்காது. பக்கத்து வீட்டில் அவங்க போகிறவங்க வரவங்க எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க. சரின்னு விட்டுறது. இதில் என்னதான் போய் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான நிகழ்வு. எங்கள் வீட்டு இது சுகாதார மையம் இருக்கும்ல, அது போகிற வெளியில் தான் இருக்குது. அங்கே குழந்தைங்களுக்கு ஊசி போடுறதுக்கு கர்ப்பிணி பெண்கள்லாம் போவாங்க. அவங்க போகும்போது மரத்தை பார்த்துக்கிட்டே போவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செண்பகப்பூ மரம் இருந்துச்சு. இவர் என்ன செய்வார், நெல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செண்பகப்பூவை பறித்து கொடுப்பாரு, நெல்லிக்காவை பறித்து கொடுப்பாரு. அந்த ஞாபகம் வந்துருச்சு செண்பகப்பூவை பார்த்தோன்னே. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஏன் இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்னு. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மட்டும் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த உலகத்துல அங்கங்க இருப்பாங்க. நாம அவங்கள சொல்றோமே, நாம கரெக்டா இருப்போமா? நாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் மனசை புண்படும்படியா பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சாயப்பா வாழ்க்கையில என்ட்ரி ஆகி கொஞ்ச நாள்ல கூட நம்மளுக்கு அந்த மாதிரி குணங்கள் உருவாகும். ஆனா அவரு நல்லபடியா என்ட்ரி ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா நிஜமா நம்ம அந்த மாதிரியான எந்த குறையான குணங்களும் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. நம்ம மனசு சாந்தமாயிரும், நம்ம அமைதியாயிடுவோம், யார்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டோம், வாக்குவாதத்துல ஈடுபட மாட்டோம், சாபமிட மாட்டோம், திட்ட மாட்டோம், அன்பா பேசுவோம், எதிர்பார்க்காம உதவிய செய்வோம். எல்லாத்துக்கும் கொடுக்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். அதனாலதான் சொல்றோம், நீங்கெல்லாம் புனிதமானவங்க. இப்படிப்பட்ட புனிதமான குழந்தைகளுக்கெல்லாம் சாயப்பா அப்படி அழகா வருவார். அதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. நீங்கெல்லாம் சூப்பரா இருக்க போறீங்க. அவரு நான் மனசு சங்கடப்பட்டு இந்த தருவாயில்ல, அது ஒரு 2 நாள் நினைச்சு அவ்வளவுதான். அதையவே நினைச்சு சங்கடப்பட்டுட்டா நம்ம அடுத்த வேலையை எப்படி செய்யறது? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னோட ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா. என்னன்னா, சாயப்பா இந்த இது என்சாயில வர சாயப்பா, அவரு சின்ன வயசுதான். அவர் எவ்வளோ சூப்பரா அந்த கேரக்டருக்கு சாயப்பாவுக்கு பொருத்தமா இருக்காரு பாருங்க. அவர் அழகா சொல்வாரு, ஏமா உங்களை யாராவது ஏதாவது சொன்னா, சங்கடப்படுத்துனா, மனசு சங்கடப்படுற மாதிரி, உங்க மனசு புண்படுற மாதிரி யாராவது பேசுனா
கவலைப்படாதீங்க. அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை காக்கணும். கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு இருக்காரு. உங்களை சூழ்ந்தவங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க, யார் மனசையும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் கவனத்தோட பேசணும், நிதானத்தோட பேசணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் போய் சென்றடையட்டும். ஏன்னா மனசால நம்ம ஒருத்தர் மனசை புண்படுத்துற மாதிரி பேசினா கூட அதுக்குரிய தண்டனைய கடவுள் கொடுத்துருவாரு. இந்த நாக்கு ஒண்ணு இருக்கே நாக்கு, அது பலவிதமான பேச்சுக்களையும் பலரையும் காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடியது. அதே நாக்கு தான் நம்மளைய வாழ வைக்கக்கூடியது. பல மோட்டிவேஷனான பேச்சாளர்களை உருவாக்கணும். அந்த நாக்கு சூப்பரான நாக்கு. ஆனா அந்த நாக்கை செயல்படுத்துறதுனாலதான் நாம நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கணும். பிறக்கும் போது யாருமே நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருக்கிறது இல்ல. கடவுள் எல்லாத்தையும் சன்னிகர் சமானமாதான் படைச்சிருக்காரு. நாம வாழ்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுடைய குணங்கள் வேறுபடுறது. நாம கரெக்டா நல்லபடியா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் சூப்பரா ஆக போகுது. சாயப்பாட இவ்வளவு அருமையான பொன்மொழிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக கஷ்டப்படணும்? எதுவுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ கடவுளே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல மகாராஷ்டிரால ஒரு அம்மன் கோயில் இருந்திருக்கு. அந்த அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா பூஜை பண்ற பூசாரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, மன நிம்மதி இல்லாம இருக்காரு. அப்ப அந்த அம்மா இந்த மாதிரி ஒரு துறவிய போய் பாரு அப்படின்றாங்க. அவங்களுக்கு புரியல, எங்க போய் யார பார்க்கணும்னு சொல்லிட்டு கோயில் மாத்தி போய் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா மறுபடியும் கனவுல ஷீரடியில இருக்க சாயப்பாவை போய் பார்க்க சொல்றாங்க. அப்போ அந்த பூசாரி ஷாமா அப்படின்றவரோட போய் ஷீரடியில இருக்கிற சாயப்பாவை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு மன நிம்மதி கிடைச்சிருது. இப்படி கடவுளே பரிந்துரைக்கிற மாதிரி கடவுள்கள் எல்லாரும் நீ இங்க போ, அங்க போ, இத செய், அதை செய்யணும் யாரோ ஒருத்தர் மூலம் நமக்கு பலவித கட்டளைகளை சொல்லுவாங்க. அப்படி கடவுளே உபசரிச்ச அனுப்புன ஒரு மிகப்பெரிய அப்பாதான் நம்ம சாயப்பா. அதனால நம்ம அவர்கிட்ட வந்திருக்கிறனால அவரோட ஆசீர்வாதங்கள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரி, நம்ம இந்த அற்புதமான நாள்ல நம்ம சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ கொஞ்சம் வாங்கிப்போம். அவரு சில விஷயங்களை நம்மளுக்காக சொல்ல காத்துட்டு இருக்காரு. என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, விதை தூங்கவே தூங்காது. விதை போடுறோம், அது தூங்குதா? அது பாட்டுக்கு அது வேலைய செய்யுது. ஆனா விதைச்சவன் தூங்குறான்னா தூங்கிடுவோம், விதை மட்டும் தூங்காது. என்னுடைய மனத்தை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கு. அது எப்படியும் சரி செஞ்சிடும். நம் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். பயம் மற்றும் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள். நமது வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும்.
நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். விதைத்தவன் தூங்கி விடுவான், ஆனால் விதை தூங்காது. எண்ணியவன் தூங்கி விடுவான், ஆனால் எண்ணம் தூங்காது. உன் மனதில் புதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி பாதி, நண்பன் பாதி எதிரி பாதின்ற மாதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். குறை எல்லோரிடமும் உண்டு, அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் என்றும் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம் எல்லாரும் ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.